உன் ஃபோன் கொஞ்சம் தரியா, நான் யூஸ் பண்ணிட்டு தரேன். இதில் நெட்டு இலையாயிடுச்சுடா, கொஞ்ச நேரம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தரேன்டா. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளோட மொபைலை வந்து கேட்பானுங்க. அவனுக்கு வேணும்ட்டே நம்ம மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ கேட்பானுங்க, கொடுத்து தான் ஆகணும். ஸோ நெட்டு இலையாயிடுச்சு, உன் ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தரேன், இதில் நெட்டு இலையாயிடுச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணு அப்படின்னு. ஸோ நம்மளோட இன்டர்நெட் இருக்கும், ஆனால் நம்மளுக்கே கம்மியாக தான் இருக்கும். நம்ம இதுக்காக எடுத்து வச்சிருப்போம், இல்லை கேம் விளையாடவோ சம்திங் எதுக்காக வச்சிருப்போம். ஸோ அந்த டைம்ஸில் உங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஆனால் அதை அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களை இன்டர்நெட் ஆன் பண்ணாலும் இன்டர்நெட் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி அதை பழையபடி எப்படி மாற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் டேட்டா வந்து ஆனில் தான் இருக்குது மேலே. ஆனால் இப்போ நான் வந்து என்னோட யூடியூப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ என் யூடியூப் ஓப்பன் பண்ணுற கீழே பார்த்தீங்கன்னா நோ கனெக்ஷன் ஆஃப்லைன் அப்படின்னு காமிக்குது, அதாவது நெட்டு ஒர்க் ஆகாத மாதிரி. இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, அப்புறம் டியூல் சிம் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எந்த சிம்மில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சிம் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சிம் 1 தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களில் வந்து ஏபிஎன் செட்டிங் இருந்தாலும் போங்க, இல்லை ஏபிஎன் இருந்தாலும் போங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே வந்து டெலீட் ஏபிஎன் இருக்கும், அதில் டெலீட் ஏபிஎன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. தெரியுதா உங்களுக்கு? நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை திரும்பி எப்படி சரி பண்ணுறது? இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன், இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்னு ரிட்டன் என்கிட்ட கொடுத்துட்டா, இப்போ அகைன் நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் வந்துருங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதே மொபைல் நெட்ஒர்க்கில் போங்க. போயிட்டு சிம் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சிம்மில் வந்து பண்ணிங்களோ அதே சிம்மை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ரீசெட் அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணி ரீசெட் ஆக்சிஸ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி பழசு என்ன இருந்துச்சோ அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேக் ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன். ஆனில் வச்சு தான் இத்தனையும் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன்.